الحمد لله إذا جاء نصر الله ويقبل ما இந்த மாற்றம் நிறைவு பெறுவதற்கான மாற்றம் நிறைவுபட்ட 10 விதிகள். இந்த மாற்றம் சம்பூர்ணப்படுத்தப்பட்டுவிட்டது. இதில் யாரும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நல்ல செய்தியை அல்லாஹ் தஆலா இதாஜா அற்புதமான சூறாக்களை கேட்டோம். நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போது ஆர்வமாக நம்ம முன்னால் சிறப்பு நடத்த இருக்கிறார்கள். மகரின் பாவத்தை வரைக்கும் பயானிக்கு நடைபெறும். மகரின் பாவத்துக்கு பின்னாடி பாவத்துக்கு பின்னாடி சுருக்கமாக ஒரு 3 கேள்விகள் பயானில் கேட்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அப்பயே கேள்வி நான் பதில் முடிச்சிருக்கோம். அந்த பயானிக்கு கவனமாக கேட்டுக்கிறோம். السلام عليكم ورحمة الله. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء والمرسلين وكتب الأولياء والاتخاذ المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المبين بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم أنا من نور الله وكل شيء من نوري أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகமாய் எங்குமாய் தன்னுடைய குதிரத்தை தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவனுடைய அருளும் அன்பும் அவனுடைய நியமத்தும் அருளும் நபிகள் கோமான் மக்கத்து மாமன்னர் மதீனத்து பேரரசர் அங்கா புகழுக்குரிய மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபூ தாபீன்கள் இமாம்கள் முத்தகீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் குதும்மார்கள் அப்தால்கள் முஜபாக்கள் முத்தபாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வலிமார்கள் ஒலிமார்கள் நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக நாயனின் வற்றா கருணை என்றென்றும் மலைபோல் பொழியட்டுமாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, புனிதமிக்க மீலாது விழாவுடைய நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை கொண்டாடுவதற்காக நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். மீலாது என்றாலே சில சந்தேகங்கள் வருவது உண்டு. கொண்டாடலாமா என்ற கேள்வி நிறைய பேருக்கு அது வந்து கொண்டிருக்கிறது. அதுக்குரிய சிறிய விளக்கத்தை சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்பின் கீழே என்னுடைய ஆசிக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் மீலாது கொண்டாடினார்களா இந்த ஒரு கேள்வி. மௌலூது ஓதினார்களா சஹாபாக்கள்? சின்ன ஒரு 5 நிமிடத்தில் சிறிய விளக்கத்தை சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்புக்குள்ளே நுழைந்து விடுகிறேன். மீலாது கொண்டாடினார்களா என்று ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் மஸ்ஜித் நபவியிலே உள்ளே நுழைந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளே ஒரு சின்ன பிரசங்கம் நடத்தி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் ஒரு 20 பேர் 25 பேர் இருக்கும். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏதோ விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மஸ்ஜிதுக்கு உள்ளே வந்தவுடன் பெருமானாரை பார்த்தவுடன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழே உட்கார்ந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், இப்போ ஏதோ இப்னு மஸ்ஊதுடைய குரல் கேட்டதே என்று கேட்டார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் தான் பேசிக் கொண்டிருந்தேன்.
என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள், எதை பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் எதையுமே மறைக்க மாட்டார்கள். அப்போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய பிறப்பினுடைய சிறப்பை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன். நீங்கள் பிறக்கும் பொழுது கிஸ்ரா நாட்டினுடைய மன்னனுடைய அந்த கலசம் உடைந்து கீழே விழுந்ததை நான் கண்டேன். அந்த ஒளியிலே ஆமினா அம்மையார் அவர்கள் கண்டதாக பெருமான் நாயகமே நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த விஷயத்தையும் அதே போன்று நீண்ட நாளாக நெருப்பு, மிகப்பெரிய நெருப்பு குண்டம் ஒன்று எரிந்து கொண்டே இருந்தது. அது உங்களுடைய பிறப்பின் அன்றே உங்களுடைய ஒளியால் அந்த நெருப்பு அணைந்து விட்டதை அந்த ஆச்சரியத்தையும் கண்டேன். இது போன்ற விஷயத்தை யா ரசூலல்லாஹ் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள். நடுங்கிக் கொண்டே சொன்னார்கள், கொஞ்சம் பயந்து கொண்டே சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் வைத்து இதை ஏன் பேசினீர்கள் என்று கேட்டு விடுவார்களோ, என்னை பற்றி ஏன் பேசினீர்கள் என்று கேட்டு விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தோடே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கின்றதே, அது மிகப்பெரிய வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை லக்கது வஜபத் லக்குமுல் ஜன்னா என்றார். லக்கது வஜபத் லக்குமுல் ஜன்னா என்று சொன்னார்கள். லக்கது நிச்சயமாக, வஜபத்து வாஜிபாகி விட்டது, கட்டாயமாகி விட்டது. லக்குமுல் ஜன்னா, லக்கல் ஜன்னா என்று சொல்லவில்லை, லக்குமுல் ஜன்னா என்று சொன்னார்கள். லக்கல் ஜன்னா என்று சொன்னால் இப்னு மஸ்ஊதே உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்பது பொருளாகும். அப்படி சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கது வஜபத் லக்குமுல் ஜன்னா, நீ இப்னு மஸ்ஊதே நீங்கள் சொன்னீர்கள். அதே சஹாபாக்களாகி 20 பேர், ஒரு 15 பேர் 20 பேர் சஹாபா கேட்டுக்கொண்டிருந்தார்களே, இவர்கள் அனைவர்களையும் சேர்த்து உங்கள் அனைவருக்கும் சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார். இதற்கு நினைத்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பினுடைய சிறப்பை பற்றி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே மஸ்ஜித் நபவியிலே, இதே பள்ளிவாசலிலே, இந்த பள்ளிவாசல் போன்ற மஸ்ஜித் நபவியிலே பெருமானாருடைய புகழை சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னபோது என்ன சொன்னார்கள்? லக்கது வஜபத் லக்குமுல் ஜன்னா, உங்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார். மீலாத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பேசுவது, கேட்பது எவ்வளவு உயர்ந்தது! சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடும், கட்டாயமாக்கி விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் மிக தெளிவாக இருக்கிறது. மீலாது கொண்டாடினார்களா என்று ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே உள்ளே நுழையும் பொழுது பெருமானாருடைய பிறப்பை பற்றி தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயான் செய்து கொண்டிருந்தார்கள். மற்ற ஏனைய சஹாபாக்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இதே நிலைதான், அதே சுபசோபனம் நமக்கு உண்டு. யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பினுடைய சிறப்பை, அவர்களுடைய சிறப்பை எடுத்து ஓதுகின்றார்களோ, அதை யார் காதால் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு வஜபத் லக்குமுல் ஜன்னா, சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்ற சுபசோபன செய்தி சஹாபாக்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. யாரெல்லாம் பெருமானாருடைய புகழ்ச்சியை பேசுகின்றார்களோ, யாரெல்லாம் பெருமானாருடைய பிறப்பின் சிறப்பை சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அதை காதாழ்த்தி கேட்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த சுபசோபனம் உண்டு. இந்த சுப வார்த்தை, இந்த சுப வார்த்தை லக்கது வஜபத் லக்குமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. இப்பொழுது சொல்லுங்கள், மீலாது கொண்டாடலாமா என்ற தலைப்பின் கீழ் நான் பேச வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு சம்பந்தமாக நான் பேச வந்துள்ளேன். இருப்பினும் இந்த கேள்விக்கு ஒரு பதில் தெரிந்து கொண்டே ஆக வேண்டுமே. அதே போன்று மௌலிது, சஹாபாக்கள் மௌலிது ஓதினார்களா? இது ஒரு கேள்வி பரவலாக இருக்கின்றது. நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வரவில்லை. இருப்பினும் அதற்கு பதில் சொல்வது காலத்தின் கட்டாயம் என்ற வகையிலே சொல்லி காட்டுகின்றேன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே மஸ்ஜித் நபவியிலே ஒரு மேடை அமைத்து மேலே உட்கார சொல்லி பெருமானாருடைய புகழை பாடச் சொன்னார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 60வது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். 120வது வயதிலே இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். சஹாபாக்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் எழுதுகின்றார்கள்,
அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து அவர் கவிஞர். யார்? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவிஞர். அவர்கள் வாழ்க்கையில் 120 வருடம் வரையும், வாழ்க்கை முழுவதுமே தள்ளாடும் வயது வரையும் பெருமானாரை பற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள், மௌலிது ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்ற செய்தி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியுள்ள வரலாற்று செய்தியிலே மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களிலே 60க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். நாம் அந்த தலைப்புக்கு உள்ளே செல்லவில்லை. இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் மௌலிது ஓதினார்களா என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமே. மீலாது ஓதினார்களா என்பதற்கு ஒரு குறிப்பு கொடுத்து விட்டோம். அடுத்து மௌலிது ஓதினாரா என்பதற்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பள்ளிவாசல்ல வெளியே வச்சு கூட ஓதக்கூடாதா? இந்த ஹதீஸை வச்சு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உள்பள்ளியிலே ஒரு மேடை அமைத்து பெருமானாரை புகழ்வதற்காக மேடை அமைத்து கொடுத்தார்கள் என்று புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யாரும் மறுக்க முடியாது. அது மௌலிது ஷரீஃபை உள்பள்ளி வைத்து ஓதுவது மிகச்சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது. பெருமானாரை புகழ்வது, அதே நேரத்தில் உள்பள்ளி வைத்து புகழ்வது, அதுவும் அந்த புகழ்ச்சியை மேடை போட்டு செய்வது, அதே போன்று அந்த மேடைக்கு தகுந்தால் போல், அந்த புகழ் மாலைக்கு தகுந்தால் போல் மேலே பூக்கள் போடுவது, அல்லது தஸ்தரி விரிப்பது, அல்லது மேலே ஏதாவது கட்டிக்கொள்வது, இது போன்று கண்ணியத்தோடு செய்ய வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிக் கொடுத்த விதம். பெருமானார் ஓதச் சொன்னார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யாரும் மறுக்க முடியாத ஹதீஸ். விஷயத்துக்கு வந்துருவோம். இப்ப நம்ம தலைப்பு அதல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு. நாம் சொல்ல வந்த விஷயம், மௌலிது ஷரீஃப் சஹாபாக்கள் ஓதினார்களா, மீலாது ஷரீஃப் சஹாபாக்கள் ஓதினார்களா, கொண்டாடினார்களா என்பதற்குரிய விஷயத்தை ஹதீஸ் அடிப்படையில் மிக தெளிவாக சொல்லிவிட்டோம். அடுத்து நம்ம தலைப்புக்கு வந்துடுவோம். நம்ம தலைப்பு என்னன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு, பிறப்பினுடைய சிறப்பு, இந்த பூ உலகத்தினுடைய சிறப்பே அதுதான் என்று பேசுவதற்காக வேண்டிதான் தலைப்பிட்டிருக்கின்றார்கள். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பிறப்பு, ஒரு பிறப்பல்ல, 2 பிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை போன்றவர்கள் அல்ல என்பதற்கு 2 பிறப்பு சான்று. நாமெல்லாம் 2 பிறப்பு உண்டா? யாருக்காவது 2 பிறப்புகள் சொல்ல முடியுமா? அவ்வலுன் நபி, ஆகிருன் நபி, பாத்தினுன் நபி, லாஹிருன் நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃபில் ஃபர்ஸ்ட் அட்டையில அல்லாஹ்வுடைய பேர் 100 வரும். அடுத்த அட்டையில் கடைசி அட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் பேர் 100 பேர் வரும். தலாயிலுல் ஹைராத் என்ற ஒரு சலவாத்து கிதாப் இருக்கு, தலாயிலுல் ஹைராத். அந்த கிதாபில் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் அதை விட சொல்ல போனால் 800 பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். பெருமானார் ஏனென்று சொன்னால், முஹம்மது ஷர்புதீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் மீது காதல் கொண்டவர்கள், அன்பிலே மிக மிகைத்தவர்கள் முஹம்மது ஷர்புதீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய பாடலிலே சொல்லி காட்டுகின்றார்கள். என்று ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார். நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்களே, அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி சொன்னார்களோ அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். ஆனால் அதற்கு பின்னுள்ள எந்த புகழை கொண்டும் பெருமானாரை புகழ்வது பெருமானாருக்கு குறைவுதான். பெருமானாருக்கு எவ்வளவு பெரிய புகழை சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குமாரன் என்றார்கள், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார். இப்படி சொல்லி விடாதீர்கள். இதை தவிர்த்து நீங்கள் பெருமானார் மீது எவ்வளவு பெரிய புகழ்ச்சியை சொன்னாலும் அது தகுமானதுதான், குறைவானதுதான் என்று முஹம்மது ஷர்புதீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நாம் ஓதுவதில்லை, குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கின்றது. குர்ஆன் வழிநடத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறது பெருமானாருடைய புகழை. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் டைட்டில் கொடுக்கிறான் பெருமானார்.
அழகிய முன்மாதிரி, உலகத்திலே தோன்றியவர்களிலேயே மிக அழகிய முன்மாதிரி, இவரை போன்ற ஒரு முன்மாதிரி உலகத்தில் படைக்கப்படவில்லையே. அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி பெருமானாரிடத்தில் இருக்கு. பெருமானாருடைய வாழ்க்கை நெருங்கில் இருக்கின்றதே நமக்கு மிக அழகிய முன்மாதிரி. அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் டைட்டில் கொடுக்கிறான். பெருமானாரை போன்ற ஒரு அழகிய முன்மாதிரி உலகத்தில் எந்த நபியும் இல்லை. அதை பெருமானாரும் சொன்னார்கள். قال النبي صلى الله عليه وسلم انما بعثت لتمم مكارم الاخلاق. انما بعثت, எல்லா நபிமார்களும் அல்லாஹை பற்றியும் வேதத்தை பற்றியும் அவர்களுடைய வேதத்தை சரியத்தை அவர்களுக்குரிய சரியத்தை சொன்னார்கள். ஆனால் இன்னமா புஇஸ்து, நான் ஏன் அனுப்பப்பட்டேன் தெரியுமா? இன்னமா புஇஸ்து லிதம்மிம மகாரிமல் அக்லாக். அக்லாக் நற்குணத்தை பரிபூரணப்படுத்த இந்த உலகத்தில் வந்தேன் என்று கூறுகின்றார். நற்குணம், உயர்ந்த குணம், ஒப்பற்ற குணம் இருக்குகின்றதே, விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்குகின்றதே, உயர்ந்த குணம், மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்குகின்றதே, உயர்ந்த குணம், பிறருக்கு உபகாரமாக நடந்து கொள்வதே, அந்த உயர்ந்த குணங்கள், ஒப்பற்ற குணங்கள், அந்த அக்லாக், அதை நிறைவுபடுத்த வந்தேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம். அந்த நற்குணம் நம்மிடத்தில் வர வேண்டும். விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, உயர்ந்த குணம், மன்னிக்கும் தன்மை. குடும்பத்திலே மன்னிச்சு பாருங்கள், சண்டே வராது. மன்னிச்சு பாருங்கள். ஏன்னா தவறுங்கிறது குல்லு பனி ஆதம ஹத்தாகும் கையில் ஹத்தாயின் அக்கல்வாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாகும், மனிதர்கள் எல்லா பேருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். கையில் ஹத்தாயின் அக்கல்வாகும், எல்லா பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் எல்லா பேருமே தவறு செய்யக்கூடியவர்கள் என்றால் அவர்கள் சிறந்தவர்கள் யார்? கைருல் ஹத்தாயின. இப்ப தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால் அத்தவ்வாபூன், தௌபா தேடக்கூடியவர்கள், மன்னிக்கக்கூடியவர்கள், மன்னிப்பு தேடக்கூடியவர்கள். மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது இறைவனுடைய தன்மை. மன்னித்தால் உயர்ந்து விடலாம், மன்னித்தால் மன்னனாகலாம். உங்கள் குடும்பத்திலே எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கண்டுகொள்ளுங்கள், மன்னித்து பாருங்கள். அந்த வீரத்தை, அந்த பிரச்சனை மிக தாழ்வாக ஆகும். நீங்கள் மன்னிக்கக்கூடிய தன்மையிலே டென்ஷன் ஆகினீர்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனை கூடிவிடும். அதன் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு நிம்மதி போய்விடும். வீட்டில் நிம்மதி இருக்காது. மன்னிச்சு பழகுங்க. உயர்ந்த குணம், மன்னிக்கக்கூடிய தன்மை மன்னர்களுடைய பழக்கம். மன்னர்கள், அரசர்கள், நாம் மன்னிக்கக்கூடிய தன்மையை அதிகமாக கொண்டால் அரசராகலாம். அரசருடைய பண்பாடு மன்னிக்கக்கூடிய தன்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கொன்றவன், தன்னை கொல்வதற்காக வேண்டி பல தடவை முயற்சி செய்தவன் கஅப் இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானாரை வசபாடியே மிகப்பெரிய வசைபாடுக்கு உள்ளவன், பெருமானாரை திட்டியவன் கஅப் இப்னு ஜுஹைர். பெருமானாரை திட்டினது போக அப்பப்ப சரியத்தை திட்டுவது, அப்பப்ப அல்லாஹ்வை திட்டுவது. அல்லாஹ் இப்படியெல்லாம் குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறான், சரியத்தை பற்றி இப்படியெல்லாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று பல தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது. பெருமானாரை திட்டுகின்றான் என்று சொல்லும் போதெல்லாம் பெருமானார் ஒன்றுமே சொல்லவில்லை, மன்னித்து விட்டார். கஅப் இப்னு ஜுஹைர் பெருமானாரை பற்றி வசைபாடி கவிதை பாடிக்கொண்டே இருப்பார். அல்லாஹ்வை பற்றி சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை கண்டடத்தில் வெட்டி விடுங்கள் என்று சொன்னார். கஅப் இப்னு ஜுஹைர் கண்டடத்தில் விட்டு விடுங்கள். இறைவனை பற்றி குறை கூறினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். அப்படி சொன்னவுடன் அவனுக்கு இருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? கஅப் இப்னு ஜுஹைர் இந்த செய்தி கஅப் இப்னு ஜுஹைர் காதுக்கு போயிடுச்சு. காதுக்கு போனோடனே பெருமானார் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நிச்சயமாக நடந்தே தீரும். யார் சொன்னது? பெருமானாரை வாழ்க்கை முழுவதும் வசைபாடி கொண்டிருந்தானே கஅப் இப்னு ஜுஹைர். அவன் சொன்ன வார்த்தை பெருமானார் சொன்னால் நடந்தே தீரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நிம்மதி இருக்கிறது, தொழுகையிலே அமைதி இருக்கின்றது, எல்லா பிரச்சனைகளுக்கும் தொழுகையிலே தீர்வு இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? நம்மள எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்துடும்? நம்பிக்கை வந்தால் நம்ம 5 நேரம் தொழுதுருவோமே. 5 நேரம் தொழக்கூடிய எத்தனை பேர் இருப்போம்? நம்ம ஊர்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்போம்? தொழக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்போம்? நினைச்சு பாருங்க. அப்ப அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தொழுகை வெற்றி தரும் என்று சொன்னார்களே, அந்த வாழ்க்கையிலே நமக்கு உள்ளத்தில் எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பக்க காபிர் கஅப் இப்னு ஜுஹைர் வாழ்க்கை முழுவதும் பெருமானார் திட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் பெருமானார் வாயிலிருந்து வந்த வார்த்தை பொய்யாகாது என்று முடிவெடுத்தான். பெருமானார் கண்டடத்தில் வெட்டுங்கள் என்று சொன்னவுடன் உடனே மறைவானான், தன்னுடைய உருவத்தை மாற்றினான்,
ட்ரெஸ்ஸை மாற்றினான், அவனுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு பெருமானாரிடத்திலே வந்தான். பெருமானாரிடத்திலே வந்து மஸ்ஜித் நபவிக்கு வந்தான். சஹாபாக்கள் அப்படி சூழ்நிலைக்காங்க. அவர் காப்பன் சுயரை பார்த்தா காப்பன் சுயர் மாதிரி தெரியல. இப்போ பெருமானாருக்கு முன்னாடி வந்து உட்காந்து இடம் கேட்டாரு. சஹாபாக்கள் விலைக்கு கொடுத்தாங்க. காப்பன் சுஹைர் வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து கேட்டாரு, யார் சொல்லுங்களா, இந்த காப்பன் சுஹைர் இருக்கான்ல, அவன் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டு அவனை கண்ட இடத்துல விட்டு சொன்னீங்க. அல்லாஹ் திட்டான். உங்களை திட்டும் போதெல்லாம் நீங்கள் அமைதியாகி விட்டீர்கள், ஒன்றுமே சொல்லவில்லை. அல்லாஹ்வை திட்டுகின்றான் என்ற வார்த்தை கேட்ட மாத்திரத்திலேயே வெட்டுங்கள் என்று சொல்லிவிட்டீர்களே. அந்த காபுல் ஜுஹைர் வாழ்க்கை முழுவதும் உங்களையும் உங்களுடைய தீனையும் உங்களுடைய இறைவனையும் திருத்திக் கொண்டிருந்தாலே காபுல் ஜுஹைர் இப்பொழுது வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டான். யாரு சொல்ல இப்ப வந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டான். இப்போ வந்தா நான் மன்னிச்சிருவேன்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நான் மன்னிச்சிருவேன். அவன் கலிமா சொல்லி கொடுப்பீங்களா? நிச்சயமா கலிமா சொல்லி கொடுப்பேன். உடனே வேடத்தை கலைந்து விட்டார். தன்னுடைய வேலத்தை கலைந்து விட சஹாபாக்கள் துடிக்கின்றார். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே வெட்ட வேண்டும் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி கடைசியில இரு கரம் பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். சஹாபியாக மாறிவிட்டார். மன்னிக்கும் தன்மை வீட்டில் நீங்க மன்னிச்சு பாருங்க, கொஞ்சம் பெருந்தன்மையோட நடந்து பாருங்க, நிறைய பிரச்சனை தீர்வாகும். அதே போன்று தொழுகை இருக்கின்றது. தொழுகையிலே நாம் தொழுகைக்கு வந்து பாருங்கள், இறைவனிடத்திலே அழுது துவா கேட்பதன் மூலமாக, தொழுகைக்கு வருவதன் மூலமாக இறைவனிடத்திலே நம்முடைய குறைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார் என்றால் ஒரு நாள் வாசல் திறக்கும். நிச்சயமாக நம்முடைய பிரச்சனை தீர்வாகும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தொழுகையில் இருக்கின்றது என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய தலைப்புக்கு வந்து விடுகின்றேன். கணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 2 பிறப்பு. இன்னைக்கு உலகத்தில் யாருக்குமே 2 பிறப்பு இருக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு 2 பேர் இருக்குல்ல, பாத்தும் நபி, லாஹிரும் நபி. லாஹிரும் நபினா வெளிப்படையான நபி, நமக்கெல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் மகனாக பிறந்தார்கள் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரியும். இது லாஹிரான பிறப்பு, இது எல்லோருடைய பிறப்பு போன்ற பிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பிறப்புகள் உண்டு. அதிலே ஃபர்ஸ்ட் ஒரு பிறப்பு உண்டு. அதிலிருந்து நாம் ஆரம்பத்திலிருந்து வந்துடுவோம். அந்த பிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆனா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன மின் நூரில்லாஹி வ குல்லி ஷைஇன் மின் நூரி. அன மின் நூரில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய நூரிலிருந்து, ஒளியிலிருந்து, தனிப்பட்ட பொக்கிஷமாக நூரிலிருந்து உள்ளவன். வ குல்லி ஷைஇன் மின் நூரி, என் நூரிலிருந்து தான் அந்த சராசரம் அனைத்தும் படைக்கப்பட்டது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக பாத்தின் நபி, பாத்தின் என்று சொன்னால் மறைமுகமாக, மறைமுகமான நபி என்ற பேர் பெருமானாருக்கு வந்ததே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சராசரம் படைப்பதற்கு முன்னாலேயே நபியாக இருந்தார்கள். எனவேதான் அவர்களுக்கு அவ்வலுன் நபி என்ற பெயர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே அவ்வலுன் நபி. அவ்வல் என்று சொன்னா ஆரம்ப நபி, ஆரம்பம். அவ்வலு நபி என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே? இல்லை இல்லை, அவ்வலு நபி என்ற பெயர் பெருமானாருக்கு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதல் நபி. அவர்கள் எப்படி முதல் நபி? அதைத்தான் முதலிருந்து ஆரம்பத்திலிருந்து இப்ப பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி பதில் சொன்னான், குன்து கன்ஸம் மக்தியா ஃபைன் அஹபத்து அன் முஅதஃப தஹலத்துல் கல்க. அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸை குத்ஸியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தன்னை பற்றி சொன்னான். எப்படி சொன்னால், குன்து கன்ஸம் மக்தியா, நான் மறைந்த பொருளாக பொக்கிஷமாக இருந்தேன். குன்து கன்ஸம் மக்தியா ஃபைன் அஹபத்து அன் முஅரஃப, நான் பிறரால் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். ஃபஹலத்துல் கல்க, எனவே அந்த நூரை படைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். தன்னை பற்றி சொல்லுகிறேன். அல்லாஹ் ஆரம்பத்தில் கொடுத்தார், அந்த சராசரம் படைப்பதற்கு முன்னால், எதுவுமே படைப்பதற்கு முன்னால் இறைவனை தவிர வேறு இல்லையே, அந்த நிலையை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான். தன்னை பற்றி சொல்லிவிட்டு, ரப்புல் ஆலமீன் மக்களால் நான் அறியப்பட வேண்டும், விளங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி விரும்பினேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நூறில் இருந்து ஒரு நூரை, நூர் என்றால் ஒளி, தன் நூறில் இருந்து ஒரு நூரை பிரித்து வைத்தான். அதற்கு நூரே முஹம்மது என்று பெயரிட்டான். அதன் முதல் பிறப்பு அல்லாஹ் பெயரிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரே முஹம்மது என்று பெயரிட்டான். ஆமினா அம்மையார் அவர்கள் அல்ல, அப்துல் முத்தலிப் அல்ல, அபூ தாலிபும் அல்ல. பெருமானாருக்கு பெயரிட்டது முஹம்மது என்று பெயரிட்டது அல்லாஹ் பெயரிட்டான். நூரே முஹம்மது என்று பெயரிட்டான். அதுதான் முதல் பிறப்பு. அல்லாஹ் தான் பேர் வைத்தான். பிறப்பு என்றால் பேர் வைக்கணுமே.
அல்லாஹ் தான் பெயர் வைத்தான். அது தன் நூறிலிருந்து ஒரு நூரை பிரித்து வைத்தான். அதற்கு நூரே முகமது என்று பெயரிட்டான். நூறு என்றால் ஒளி. அல்லாஹ் ஒளி என்று தன்னை பிரகடனப்படுத்துகின்றான். அல்லாஹு நூறு சமாபாத்தி வல்லாஹ், வானம் பூமியினுடைய நூறாக ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தன்னை பற்றி நூறு என்கிறான். நூறு என்றால் இந்த பாத்திரம், இந்த வெளிச்சம், இந்த நூறு இதல்ல நம் கண்களுக்கு புலப்படாத, அறிவுக்கு புலப்படாத, கண்களுக்கு புலப்படாத, சிந்தனைக்கு புலப்படாத, சிந்தனையால் கிரகிக்க முடியாத ஒளி. எந்த சிந்தனையும் சிந்தித்திராத ஒளி அது, ஆனால் ஒளிதான். அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாஹ் என்று அல்லாஹ் தன்னை பற்றி பிரகடனப்படுத்துகின்றான். அந்த நூறு என்று அல்லாஹ் தனக்கு விளங்குவதற்காக சொல்லி காட்டுகின்றான். நாம் பார்க்கக்கூடிய, நாம் சிந்திக்கக்கூடிய, நாம் பேசக்கூடிய ஒளி அல்ல. ஆக அந்த நூறிலிருந்து அல்லாஹ் ஒரு நூரை பிரித்து வைத்தான். அதற்கு நூரே முகமது என்று பெயரிட்டான். இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிறப்பு. இதுதான் அவ்வளு நபி என்பது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிறப்பு. இதற்கு பின்னால் ரப்புல் ஆலமீன் நூரே முஹம்மத் பல கோடி வருஷம், காலங்கள் கணிக்கப்படுவதற்கு முன்னால் நடக்கும். காலம் கணிக்கப்படுவதற்கு முன்னால், எனவே பல கோடி வருஷம் இந்த நூரே முஹம்மத் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தது. அதற்கு பின்னால் ரப்புல் ஆலமீன் இந்த நூரே முஹம்மதை நான்காக பிரித்தான். நான்காக பிரித்து முதல் நூரை கொண்டு அல்லாஹ் கலமை படைத்தான், பேனாவை படைத்தான். பேனா அற்பமான பொருள் தானே, ஏன் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அற்பமான பொருளை படைக்க வேண்டும்? இல்லை, அற்பமான பொருள் அல்ல. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், கலம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நூன் மீது சத்தியமாக, வல் கலமி பேனாவின் மீது சத்தியமாக. பேனா ஒரு 2 ரூபா பேனா தானே, ஏன் அற்ப பொருள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்றான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, லவ்ஹுல் மஹ்பூலிலே எழுதப்படக்கூடிய பேனா அது. எனவேதான் கலமின் மீது சத்தியமாக, பேனாவின் மீது சத்தியமாக இருக்கிறான். முதல் அந்த நூரே முஹம்மதை நான்காக பிரித்தான், 4 நூறாக அதை ஆக்கினான். முதல் நூரை கொண்டு அல்லாஹ் கலமை படைத்தான், பேனாவை படைத்தான். இரண்டாவது நூரை கொண்டு லவ்ஹுல் மஹ்பூல் என்று சொல்லக்கூடிய விதிப்பலகையை அல்லாஹ் படைத்தான். இரண்டாவது நூரை கொண்டு அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்பூல் என்று சொல்லக்கூடிய விதிப்பலகையை அல்லாஹ் படைத்தான். அப்பொழுது கலமிடத்தில் அல்லாஹ் சொன்ன எழுது என்று சொன்னான். லவ்ஹுல் மஹ்பூலில் எழுது என்று சொன்னான். எதை எழுத வேண்டும் என்று பேனா கேட்டது. என் சிந்தனையில் உள்ள அனைத்தையும் எழுது என்று சொன்னான். பேனா எழுதியது. எவ்வளவு தூரம் எழுதியது? இன்னைக்கு இந்த நிமிஷத்துல, இந்த நொடியில இந்த ரஹமத்துல இதை பேசுவாரு முதல் கொண்டு, இந்த ஊர்ல, இந்த கிராமத்துல, இந்த மரத்திலிருந்து இத்தினி இலை உதிரும் என்பது முதல் கொண்டு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இவைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக லவ்ஹுல் மஹ்பூல் எழுதப்பட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு தடவை பயான் செஞ்சிருந்தாங்க சஹாபா. இப்போ சஹாபிகள் யார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அந்த லவ்ஹுல் மஹ்பூல் எவ்வளவு பெருசா இருக்கும். இந்த உலகத்து மாதிரி ஒரு 100 மடங்கு, 500 மடங்கு, 1000 மடங்கு, 1 லட்சம் மடங்கு இருக்குமா? ஒரு கேள்வி வரும்ல. எவ்வளவு விஷயத்தல்லா இருந்தா ஒவ்வொரு இலை, இன்னைக்கு இந்த கிழமையில, இந்த நிமிடத்துல, இந்த நொடியில இத்தனை இந்த மரத்திலிருந்து இத்தனை இலை உதிர்ச்சுன்னு எழுதுறதா இருந்தா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ ஒரு கேள்வி வந்தது. அப்போ சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி, அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ சொன்னார்கள், உன் அறிவு எவ்வளவு பெருசுன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த கேள்வி கேட்டபொழுது, லவ்ஹுல் மஹ்பூல் எவ்வளவு என்று கேட்டபொழுது அலி ரலியல்லாஹு திரும்ப கேட்டார்கள், உன் அறிவு எவ்வளவு பெருசு அப்படின்னு. உன் அறிவுல குர்ஆன் ஃபுல்லா மனப்பாடமாக்க முடியுதுல்ல. குர்ஆன் ஆயத்துகள் எத்தனை ஆயத்துகள், எத்தனை 1000 ஆயத்துகள். இதல்ல, இதை விட பன்மடங்கு மனப்பாடமாக்கியவர்கள்லாம் இருக்கிறார்களே. சயின்டிபிக் என்ன சொல்கின்றது தெரியுமா? அறிவியல். ஒரு மனிதன் தன் மூளையிலிருந்து ஞாபக சக்திக்காக அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய சதவீதம் 2%, 98% இந்த மூளை வேலை செய்யாம இருக்கின்றான். சயின்டிபிக் இவ்வளவு குர்ஆன் ஃபுல்லா மனப்பாடம் செய்யறான், அல்லது வேற வேதங்களை மனப்பாடம் செய்யறான், திருக்குறள் மனப்பாடம் செய்யறான். எல்லாத்தையும் சேர்த்து 2% தான் அவன் அறிவுல பயன்படுவான். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா, உங்க அறிவு எவ்வளவு பெருசுன்னு கேட்டாங்க. அறிவு சின்னதான், அதுல எவ்வளவு கொள்ளும், எதை சொன்னாலும் அந்த அறிவு ஏற்றுக்கொள்ளும். அதே போன்றுதான் லவ்ஹுல் மஹ்பூல் சொன்னான். ஆக 4ஆக நூரை படைத்தான். அந்த 4லே முதல் நூரை கொண்டு கலமை படைத்தான், 2வது நூரை கொண்டு லவ்ஹுல் மஹ்பூலை படைத்தான், 3வது நூரை கொண்டு அல்லாஹ் அர்ஷை படைத்தான். 4வது நூரை 4ஆக அல்லாஹ் பிரித்தான். 4வது நூரை அல்லாஹ் 4ஆக பிரித்தான். 2வது பாட்டிலே அல்லாஹ் முதல் நூரை கொண்டு வானத்தை படைத்தான்.
வானம் எவ்வளவு பெருசு இன்னைக்கு சயின்டிபிக்கே சொல்லல. இதுவரையும் சயின்டிபிக் வானம் எவ்வளவு தூரம் சொல்லவே இல்லைங்க. சந்திரன், செவ்வாய், புதன் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டான். ஆனா அதுக்கு மேல போக முடியாது. வானத்தை பற்றி சொல்லவே முடியாது. வானம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது சொல்லவே முடியாது. இதுவரையும் சயின்டிபிக் சொல்லவே இல்லை, அறிவியல்ல கணிக்கவே இல்லை, அவ்வளவு தூரத்தில். அல்லாஹ் இரண்டாவது பாட்டிலே நூரை முகம்மதை கொண்டு இரண்டாவது பாட்டிலே நான்காக பிரித்தான் அந்த நூரை. அதில் முதல் பாட்டிலே வானத்தை படைத்தான். இரண்டாவது பாட்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது நூரை கொண்டு பூமியை படைத்தான். மூன்றாவது நூரை கொண்டு அல்லாஹ் சொர்க்க நரகத்தை படைத்தான். 7 பூமியை படைத்தான் சொல்லுவாங்க. 7 பூமி தட்டுத்தட்டா இருக்கிறதா? இல்ல. இன்னைக்கு சயின்டிபிக் என்ன சொல்லுதுன்னு சொன்னா பூமி சம்பந்தமா 7 கண்டமாக இருக்கிறது, அதுதான் 7 பூமிங்கிறான். அதை விட்டுரும், நம்ம விஷயத்துக்கு வந்துடும். ஆக வானத்தை பற்றி வானம் முதல் இரண்டாவது பாட்டிலே முதல் பிரிவு முதல் நூர் வானம், இரண்டாவது நூர் பூமி, மூன்றாவது நூர் சொர்க்கம் நரகத்தை படைத்தான். அல்லாஹ் சுன்னத்துல் வல் ஜமாஅத்துடைய அகீதாவின் பிரகாரம் சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் சுன்னத்துல் வல் ஜமாஅத்துடைய அகீதா கொள்கை. ஆக அந்த வகையிலே இரண்டாவது பாட்டிலே 3 நூறுகள் அடுத்து 4வது நூரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4ஆக பிரித்தான். மூன்றாவது பாட்டு அதோட முடியுது. மூன்றாவது பாட்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நூரை முஹம்மதிலே மூன்றாவது பாட்டிலே முதல் நூரை அலி 4ஆக பிரித்தான். அதில் முதல் நூரை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை படைத்தான். மலக்குமார்கள் எத்தனை கோடி பேர் யாருக்குமே தெரியாது. மலக்குமார்களுக்கு நாங்கள் ஈமான் கொள்ளணும், ஆனா எத்தனை பேர் யாருக்குமே தெரியாது. எத்தனை கோடி லட்சம் பேர், எத்தனை லட்சம் கோடி பேர் யாருக்குமே தெரியாது. ஆக மலக்குமார்கள் உண்டு என்பதை மல வேண்டும். ஆக மலக்குமார்கள் பெருமானாருடைய ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அதற்கு பின்னால் இரண்டாவது நூரை கொண்டு மூன்றாவது பாட்டிலே இரண்டாவது நூரை கொண்டு நீர்வன அனைத்தையும் படைத்தான். மூன்றாவது நூரை கொண்டு தரைவன மனிதன் முதல் கொண்டு தரை சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அல்லாஹ் படைத்தான். ஆக மூன்றாவது பாட்டிலே கடைசி நூரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபுசாரில் முஃமினீன் வலிமார்கள் ஒளிமார்கள் நல்லோர்கள் நாதாக்களுடைய கண்களிலே வைத்தான் என்று சரித்திர ஆசிரியர் எழுதுகின்றார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை அல்லாஹ் எப்படி பிடித்தான் தெளிவாக சொல்லிவிட்டோமே. அதற்கு பின்னால் பெருமானாருடைய நூர் எப்படி வந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் கண்களிலே மூமின்களுடைய, அது வலிமார்கள் ஒளிமார்கள் ஷேக்மார்கள் உயர்ந்த இறைவனிலேயே தன்னை ஆக்கிக் கொண்டார்களே, அவர்களுடைய கண்களிலே அல்லாஹ் வைத்தான். சரி, அந்த கண்களிலே வைத்த அந்த நூல் இருப்பவர்கள் இடத்தில் என்ன குணம் இருக்கும்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களை தெரிந்து கொள்ள முடியுமா? தெரிந்து கொள்ள முடியும். அவர்களிடத்தில் 4 குணம் இருந்தால் அவனிடத்திலே நூரே முஹம்மத் அவனுடைய கண்களிலே இருக்கிறது. யாருடைய கண்களிலே நூரே முஹம்மது இருக்கிறதோ அந்த நூரே முஹம்மதை கொண்டு வெகு தூரம் வரை பார்க்க முடியும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜும்மா மேடையில் என்று சொன்னார்கள், யா சாரியால் ஜபல் என்றார்கள். ஒரு சமயம் சாரியா ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையிலே ஒரு போர் மிகப்பெரிய ஒரு படை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைவர் அல்லவா அந்த படைக்கு, அவர்கள் சற்று பின்னால் கவனிக்காமல் இருந்தார்கள். பல 100 மைலுக்கு அப்பால் சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போரிலே போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல 100 மைலுக்கு அப்பால் இங்கே இருந்து கொண்டு மதீனாவிலே இருந்து கொண்டு பெருமானார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யா சாரியா என்று கூப்பிட்டார்கள். இங்கிருந்து சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த தவறு பார்த்தார்கள். எப்படி பார்க்க முடிந்தது? பல 100 மைலுக்கு அப்பால் சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தவறை எப்படி பார்க்க முடிந்தது? ஆம், அல்லாஹ் நல்லடியார்களுடைய உள்ள கண்களிலே நூரே முஹம்மதை பார்த்திருக்கிறான். பெருமானார் சொன்னார்கள், நான் முன்னால் பார்ப்பது போன்று என்னால் பின்னாலும் பார்க்க முடியும் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இது. புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியத்துக்குரியவர்கள், அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு பார்வை இருக்கின்றது. அந்த நூர் எந்த மூமினிடத்தில் இருக்கின்றதோ அவன் சிறந்தவன். அவனால் இவ்வளவு பெரிய ஆற்றலையும் செய்ய முடியும். அந்த கண்களுக்கு அப்படிப்பட்ட உயர்வு இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் என்ன குணத்தில் இருப்பார்கள்? அவர்களிடத்தில் 4 தன்மை இருக்குமா? 4 தன்மை இருந்தால் அந்த நூரே முஹம்மது இவனுடைய கண்களே இருக்கிறது. இவன் வெகு தூரத்தில் உள்ள விஷயத்தை கூட இவன் கண்டுகொள்வான். கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு அம்மையார் வந்தார்கள். யா கௌஸ் நாயகமே,
எனக்கு குழந்தை இல்லை என்றார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சற்று தலையை உயர்த்தி பார்த்தார்கள். சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அல்லாஹ் கொடுப்பான் சென்று வாருமா என்று அனுப்பிவிட்டார். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு சொன்னால் அப்படியே நடக்கும் என்று மக்கள் நம்பி வைத்திருந்தார்கள். அந்த அம்மையார் போனார்கள். ஒவ்வொன்றே குழந்தை அவர்களுக்கு பேர் கிடைத்தது. லவ்ஹுல் மஹ்ஃபூலை கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்கள் இங்கிருந்து பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள்? பார்க்க முடியும். யாருக்கு அந்த அல்லாஹ் நூரே முஹம்மதை வைத்திருக்கின்றானோ அந்த நூரே முஹம்மதை காரணத்தினால் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை பார்க்க முடியும். விதிப்பலகையில் தன்னுடைய விதியை பற்றி பார்க்கவும் முடியும், சொல்லவும் முடியும். அந்த ஆற்றல் யாருக்கு கிடைக்கும்? நூரே முஹம்மது யாருடைய கண்களில் இருக்கிறதோ அவர்களுக்கு கிடைக்கும். அதற்கு பின்னால் இப்படி அல்லாஹ் இந்த 4 குணங்கள் இருக்கும். 4 குணம் யாருக்கோ அவங்களுக்கு அந்த நூரே முஹம்மது இருக்கின்றது என்பதுதான். முதல் குணம் மாதிஹ ரசூலாக இருப்பார், 2வது ஆஷிகே ரசூலாக இருப்பார், 3வது தாபிஈ ரசூலாக இருப்பார், 4வது தாஹிலே ரசூலாக இருப்பார். இந்த 4 குணம் ஒருத்தர் இருந்தால் அவருடைய பார்வை லவ்ஹுலையும் பார்க்கும், லவ்ஹுல் மஹ்ஃபூலையும் பார்க்கும், விதிப்பலகையும் பார்க்கும். அவர் பல 100 மைலுக்கு அப்பால் நடக்கக்கூடிய விஷயத்தையும் பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குகிறது. நாம் தலைப்புக்கு வந்து விடுவோம். ஆக அந்த அபுசால் முஃமினீன் நூரே முஹம்மது யாருடைய கண்களுக்கு அல்லாஹ் கண்களிலே வைத்தானோ அவர்களுக்கு இந்த தன்மை உண்டு. ஆக இந்த நூரே முஹம்மது உடையவர்கள் 4 குணம் உடையவர்களாக இருப்பால். மாதிஹ ரசூல், முதல் குணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை புகழக்கூடியவராக இருப்பார். சாதாரண குணம் அல்ல, புகழக்கூடியவராக இருப்பார். வாழ்க்கை முழுவதும் வருடம் முழுவதும் புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் சில சஹாபா. அதுபோன்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்று 60 வருட காலம் பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை 60 வயதிலே இஸ்லாத்தை தழுவினார்கள். எஞ்சியுள்ள 60 வருட காலம் பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருந்தார். இப்படி இருப்பார், புகழக்கூடியவராக. நாம் பெருமானாரை புகழ்கின்றோம், பெருமானாரை புகழ்ச்சி கேட்கின்றோமே, நாம் அதில் இன்பம் அடைந்து விட்டார், அதில் சந்தோஷம் அடைந்து விட்டார், அதிலே நமக்கு ஒரு வயத ஈர்ப்பு வந்து விட்டால் அந்த 100 நிலைப்பாட்டிலே ஒரு துளி நமக்கு வந்து விட்டதோ என்று எண்ணலாம். ஏனென்று சொல் 4 தன்மைகள். 2வது தன்மை என்ன? ஆஷிகே ரசூலாக இருப்பார். ஆஷிகே ரசூல் அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மீது இஷ்க் உள்ளவராக இருப்பார். ஒரு யூதன் தௌராத் வேதத்தை சனிக்கிழமை, அவங்களுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை சிறப்பு நாள் மாதிரி யூதர்களுக்கு சனிக்கிழமை சிறப்புக்குரிய நாள். சனிக்கிழமை தௌராத் வேதத்தை எடுத்து படிப்பார். ஒரு தடவை ஒரு யூதர் படிச்சுட்டு இருந்தார். படிக்கும்போது அவருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் நடந்தது. முகமது என்று அவருக்கு பிடிக்காது. இப்போ தௌராத் வேதத்தை படிச்சிருந்தால் முகமது இருந்துச்சு. அப்போ அடுத்த பக்கத்தில் திருப்பினார், அங்கே முகமதுன்னு வருது. இப்படி திருப்பிக்கிட்டே இருந்தால் 4 இடத்த முகமது வந்துச்சு. 4 இடத்த அவரை கட் பண்ணினார் அந்த யூதர். அது எரித்து விட்டார். அது பெருமானாருடைய பெயரை கேட்பதற்கு கூட அவருக்கு முடியவில்லை. அதுக்கு அடுத்த சனிக்கிழமை வந்துச்சு. அதுக்கடுத்த சனிக்கிழமை குளிச்சு தௌராத்தை எடுத்தாரு, ஓத ஆரம்பிச்சோன்னையுமே பார்த்தால் அந்த முகமதுங்கிற பேரு 8 இடத்துல இருந்துச்சு. 8 இடத்தை கட் பண்ணாரு. அப்படி வருது அவங்க சம்பவத்தில். அந்த வெட்டினால் எரிச்சு விட்டார். அடுத்த சனிக்கிழமை வருது, 3வது சனிக்கிழமை வந்தோடனே அந்த அதே போன்ற குளிச்சு நம்ம ஒழிக்கிற மாதிரி அவங்க குளிப்பாங்க தௌராத் வேதத்தை ஓதுவதற்காக. போதும்போது பார்த்தால் 16 இடத்திலே முகமதுங்கிற பெயர் அவர் வைத்திருந்த புக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு ஆச்சரியமாச்சு, ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனால் அந்த விருப்பினுடைய வெளிப்பாடு அதை கட் பண்ணினால் எடுத்து விட்டார். அடுத்த 4வது சனிக்கிழமை அதே மாதிரி குளிச்சுட்டு வந்து பார்த்தா 32 இடத்துல இருக்கு முகமது என்று. என்ன செய்வது என்று தெரியாது. ஒரு திகைத்து போய் அந்த தௌராத்தை அப்படி போட்டு தன்னுடைய இந்த குதிரை எடுத்துட்டு அந்த முகமது பார்த்தே ஆகணும். காதல் வந்து விட்டது. எந்த வெறுப்பு முகமது என்று சொன்னால் வெறுப்பாகுமோ அது நேர் ஆப்போசிட்டாக ஆகி அவர் பெருமானாரை பார்க்க வேண்டும். இந்த முகமது என்ற பெயர் நான் பார்க்க வந்து கொண்டே இருக்கிறதே, இது அதிசயம், நிச்சயமாக உண்மையானவர், சத்தியமானவர் என்பதை விளங்கினான். இந்த யூதன் பெருமானாரை பார்க்க வந்தான். பார்த்து மதீனாவிலே உள்ள நுழைந்தான். ஒரு உயர்ந்த மனிதர் ஒட்டகத்தின் மீது நின்று கொண்டிருக்கிறார். வெண்மையாக இருந்தார், நூறாக இருந்தார். இவர்தான் ரசூலாக இருக்க முடியுமோ என்று சொல்லி அவரிடத்திலே போய் சென்று அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்,
உங்களை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னார். சல்மான் பாரிசி பற்றி கீழே இறங்கிட்டாங்க. அவங்க சல்மான் பாரிசி இறங்கிட்டு சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹி இல்லை, என் மஸ்ஜித் நபிக்கு போங்க, அங்கவே இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி இறந்து 3 நாட்கள் ஆனாங்க. அந்த யூதன் வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து 3 நாட்கள் ஆனது. அதை சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயால் சொல்ல முடியவில்லை. ததும்புகின்றார்கள், என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ததும்புகின்றார்கள், கண்ணீர் வடிக்குகின்றார்கள். உடனே சொன்னார்கள், நீங்கள் மஸ்ஜித் நபியில போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் மஸ்ஜித் நபிக்கு போனார். போனோடனே அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி எங்கன்னு கேட்டாங்க. அவரு சொல்ல முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வளவு இஷ்டம் இருந்திருந்தால் அந்த மௌத்துங்கிற வார்த்தையை அவர்களால் சொல்ல முடியவில்லை. ததும்புகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள், வாயில வரவில்லை. சொன்னார்கள், ஒரு வகையாக தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு விஷயத்துக்கு வந்தார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் இறந்து 3 நாட்கள் ஆனது சொன்னார். அந்த யூதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மீது பாடுகின்றான், கவிதை பாடுகின்றான். நான் போன வாரமே வந்திருந்தால் பார்த்திருப்பேனே, விட்டுவிட்டேனே என்று சொல்லி தன் தலை மீது அடித்து உருளுகின்றான், பொருளுகின்றான். நான் யார் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக யார் ரசூலுல்லாஹ், உங்களை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன், நான் இந்த நிலையில் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். நான் போக மாட்டேன் என்று கதறுகின்றார், கத்துகின்றார். அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த இடத்துல இறந்து விடுகின்றார். ரசூலுல்லாஹ் எவ்வளவு இஷ்டம் இருந்தது, எவ்வளவு ஆசை, எவ்வளவு காதல் இருந்தது, நினைத்து பாருங்கள். ஆக அபுசாருல் முஃமினீன் நூரே முஹம்மது யாருடைய கண்களில் இருக்கின்றதோ அவர் மாதிஹ ரசூலாக இருப்பார், ரசூலை புகழக்கூடியவராக இருப்பார். இரண்டாவது விஷயம் ஆஷிகே ரசூலாக, ரசூல் மீது இஷ்க் உள்ளவராக இருப்பார். மூன்றாவது தாபிஈ ரசூலாக இருப்பார், ரசூலை முழுமையாக பின்பற்றக்கூடியவராக இருப்பார். தாபிஈ ரசூல் முழுமையாக பின்பற்றுவது என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்திக் நாயகத்தோடு மற்ற தோழர்களோடு போய்கொண்டே இருந்தார்கள். மதீனாவுக்கு கடந்து போய்கிட்டே இருந்தாங்க. போய்கிட்டே இருக்கும் பொழுது தோழர்கள் அப்படி விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல உட்காந்து யூரின் இருந்தாங்க. யூரின் பாஸ் பண்ணாங்க. யூரின் பாஸ் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு தோழர்களோடு சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, எனக்கு யூரின் வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் ஒரு தடவை இந்த வழியாக வந்தபொழுது பெருமானார் உட்கார்ந்தார்கள். என் கண் முன்னே தெரிகின்றது, பெருமானார் உட்கார்ந்த இடம் அப்படி கண் முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் உட்கார வேண்டும் என்று விரும்பினேன். யூரின் இருப்பதை போன்று இருந்தேன். இதுதான் தாபியா. கேட்பை ஏன், எதற்கு, எப்படி கேட்குவதே இல்லை. பின்பற்றி விடுவது. எதற்கு என்றால் கேட்பதே இல்லை, பின்பற்றுவது. இந்த 3வது குணம் தாபியா. 4வது குணம் தாகிலே ரசூல், ரசூலிலே தன்னை அழித்து விடுவார். ரசூலுடைய தன்னிலே அழித்து விடுவார். இந்த நூரே முஹம்மது யாருக்கு இருக்கின்றதோ அவருக்கு இந்த 4 குணங்கள் இருக்கும். இந்த 4 குணங்கள் வந்துவிட்டால் அவர் இந்த 4 குணங்களிலே நூறு முஹம்மது ஒரு கண்ணிலே இருக்கிறது. பல 100 மைலுக்கு அப்பால் நடக்கக்கூடிய விஷயம் ஒரு கண்ணுக்கு தெரியும். லவ்வல் மஹ்பூலில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு கண்ணுக்கு தெரியும். இதுக்கு நிறைய சரித்த சான்றுகள் குர்ஆனிலிருந்தே நான் சொல்லுவேன். இப்பொழுது அந்த தலைப்பல்ல, தலைப்புக்கு வந்து விடுகிறேன். ஆக இந்த 4 குணங்கள் நம்மளால் முடிந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது கொண்டாடுறோம். இது ஒரு புகழ் மாடு. இது முதல் பாட்டு. 4 பாட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நூரே முஹம்மது இருக்கக்கூடியவர்களுடைய பண்புல ரசூலை புகழ்வது மாதிஹ ரசூல் முதல் பாட்டு. 2வது ஆஷிகே, ரசூலுல்லாஹ் மேல இஷ்க் வருவது, அதிகமான அன்பு வைப்பது. 3வது அவர்களை பின்பற்றுவது. 4வது அவர்களாகவே ஆகிவிடுவது என்றால் என்ன? திருக்குர்ஆன் ஆதாரம் இருக்கா? எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு, தயந்தே இல்லை. வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்விலே ஆகுவது என்றால் நிறைய பேருக்கு புரியாது. ரசூலுல்லாஹ்விலே எப்படி ஆகிறது? குர்ஆன் சொல்லுது, வஅலமு, விளங்கிக் கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் உங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த குர்ஆன் ஆயத்து மன்சூக் ஆகல. இதுவரையும் இந்த குர்ஆன் ஆயத்து அது மன்சூக் ஆகல, அதாவது அது மாற்றப்படல. வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களிலே வாழ வேண்டும், என்னிலே என் ரசூல் வாழ வேண்டும். அதான் உள்ளே நுழைவது. பெருமானாருக்குள்ளே நுழைந்து விடுவது என்றால் பெருமானாருடைய அவர்கள் மீது புகழ்ந்து அவர்கள் மீது இஷ்காயி அவர்கள் மீது காதல் கொண்டு அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களிலே தன்னிலே அவர்களாக ஆகிவிடுவது. ரசூல் தன்னிலே ஆகிவிடுவது. நடையிலே, உடையிலே, பாவனையிலே, இரத்தத்திலே, பிளத்திலே, பேச்சிலே, மூச்சிலே அனைத்திலும் பெருமானார் வெளிப்படுவது.
இந்த 4 குணங்கள் இருந்தால் நூரே முஹம்மத் என்னுடைய கண்களில் இருக்கிறது என்பது சொல்றார். எனவே இந்த 4 விஷயங்களில் ஏதேனும் கொஞ்சமே நம்மிடத்தில் வந்து விட்டார் சிறந்தவர்கள் தானே. அந்த வகையில் முதல் வகையிலே நாம் சேர்ந்து விட்டோம். பெருமானாரை புகழ்வது, பெருமானாரை புகழ்ச்சி கேட்பது, இந்த 2ம் முதல் வகை தான். அடுத்து ஆஷிக்கே ரசூலாக மாறுது. ரசூல்லா மேல ரொம்ப இஷ்டம். இஷ்டே உள்ளவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? அப்துல் ரஹ்மான் அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது, தலைப்பு இதாயிரும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு அப்துல் ரஹீம் குருஹி ரஹ்மத்துல்லாஹி என்ற ஒரு பெரியார் 16,000 தடவை ஸலவாத்து சொல்லாமல் தூங்க மாட்டார்கள். இது இஷ்கின் வெளிப்பாடு. இதுதான் பெருமானார் மீது உள்ள காதலின் வெளிப்பாடு. 16,000 தடவை ஸலவாத்து சொல்லாமல் தூங்க மாட்டார்கள். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்துல் ரஹீம் குருஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கனவிலே தோன்றி கன்னத்திலே முத்தமிட்டார்கள், வாயிலே முத்தமிட்டார்கள். 16,000 தடவை ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த வாயிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டு மறைந்தார்கள் என்று அப்துல் ரஹீம் குருஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சரித்திர குறிப்பிலே ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுதான் காதலுடைய வெளிப்பாடு. ஆக நம்மளால் முடிந்த வெளிப்பாடுகள் மீலாது விழா கொண்டாடுவது, ஸலவாத் அதிகமாக ஓதுவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருப்பது. நீங்க ஸலவாத் ஓதிக்கொண்டே இருங்க, எல்லா பிரச்சனையும் சால்வாகும். எல்லா இந்த மன்சில்ல கூட பாருங்களேன், மன்சில்ல பாருங்க 70 ஸலவாத் ஓதுனா 70 வகையான பிரச்சனை தீரும். 70 வகையான பிரச்சனை தீரும். இந்த மன்சில்ல எல்லா வீட்டிலும் மன்சில் இருக்கும். குர்ஆன்ல இது பள்ளிவாசல்ல மன்சில் இருக்கும். எடுத்து பாருங்களேன், அதுல 70 மன்சில்ல ஸலவாத் போடுறாங்க. 70 ஸலவாத். அதுக்கு இது போடும்போது, விளக்கம் போடும்போது 70 வகையான பிரச்சனை தீரும். அது உலக சம்பந்தப்பட்ட, அது மறுமை சம்பந்தப்பட்ட, கபர் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான 70 வகையான பிரச்சனைகள் தீரும் என்று மன்சில் கிட்டாபில் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்குன்னா மன்சில் கிட்டாபு அதை எடுத்து போராட்டி பாருங்களேன், அதுல இருக்கு. ஸலவாத்துக்கு அவ்வளவு ஸலவாத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்ம தலைப்புக்கு வந்து பெருமானார் பிறப்பு, அவங்க 100ஆக பிறந்தார்கள். அது அந்த விஷயத்துக்கு வந்துடும். சரி, அந்த 100 எங்கே வந்தது, எப்படி வந்தது, எப்படி ஆமினா அம்மையாருடைய வயிற்றில் வந்து உதித்தது, இது தெரிய வேண்டுமே. பெருமானார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமே அர்வாஹ் என்று ரூஹுடைய உலகத்தை அல்லாஹ் படைத்தான். அதாவது யாருமே படைப்பதற்கு முன்னால் ரூஹ்களை ஒவ்வொரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து கியாமத்து நாள் வரை பிறக்க இருக்கக்கூடிய அனைவர்களையுமே அணுக்களாக வெளிப்படுத்தி அலஸ்து பிறப்பிக்கும், நான் உங்களுடைய பிள்ளையா என்று கேட்டான். இது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நான் விளக்க வரவில்லை, டைம் இல்லை. ஆக இந்த நிகழ்ச்சி அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் நூரே முஹம்மத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெற்றியில் வைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் நூரே முஹம்மதோடு பெருமானார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்குகின்றார். அவர்கள் படைக்கப்படுகின்றார்கள். மண்ணால் படைக்கப்பட்டு நூரே முஹம்மதை கொண்டு எழுகின்றார்கள். நூரே முஹம்மது இருந்த காரணத்தினால் அவர்கள் உயிரோட்டம் உடையவர்களாக இருந்தார்கள். மட்டுமல்ல, என்று திருக்குர்ஆன் சொல்கின்றதே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்களே நீங்களாம் சஜ்தா செய்யுன்னு சொன்னாங்க. குர்ஆன்ல சொல்றாங்க. ஒன்னாம் ஜுஸ்லயே இதகுல்னா லில் மலாயிகத்தி, மலக்குமார்களுக்கு நாம் சொன்னோம், இதகுல்னா லில் மலாயிகத்தி சுஜூது, சஜ்தா செய்யுங்கன்னு சொன்னோம். மலக்குமார்கள் எல்லாரும் சஜ்தா செஞ்சாங்க. மலக்குமார்கள் ஆதமுக்கு ஏன் சஜ்தா செய்ய வேண்டும், ஏன் அல்லாஹ் சஜ்தா செய்யும்படி கூற வேண்டும்? சஜ்தான்னு சொன்னாலும் இன்னைக்கு யாருக்கும் அல்லாஹ் அல்லாம வேற யாருக்கு சஜ்தா செஞ்சாலும் காபிரா போயிருவோம்ல. ஆனால் அல்லாஹ்வே சஜ்தா செய்ய சொன்னானே. குர்ஆன் சொல்கின்றதே இதகுல்னால் மலாயிகத்து சுஜூது ஆதம ஃபஸஜது என்று. அதற்கு விளக்கம் தெரிய வேண்டுமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய நெற்றியிலே நூரே முஹம்மது இருந்தது. அந்த நூரே முஹம்மத் அல்லாஹ்வுடைய நூர். எனவேதான் அல்லாஹ்வுடைய நூரே முஹம்மதுக்கு அல்லாஹ் சஜ்தா செய்யும்படி சொன்னான். எனவேதான் எல்லா மலக்குமார்களும் சஜ்தா செய்தார்கள். அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு வருகின்றார்கள். அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த பிறப்புக்கு பின்னால், அதற்கு பின்னால் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நூறு வருகின்றது. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இவ்வாறு ஒவ்வொரு முக்கியமான நபிமார்களுக்கு தொண்டு தொட்டு வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தொண்டு தொட்டு வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது.
இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட நூரே முஹம்மதை கொண்டு சொர்க்கத்திலே தங்கிட்டாங்க. அவங்க சொர்க்கத்தில் தங்கினது கூட நூரே முஹம்மதை கொண்டுதான் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் ஒழுங்கியது நூரே முஹம்மதினுடைய வெற்றியினால் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது. அதுக்கடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது. அந்த சந்ததியிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நபிகள் நாயகம் தான். அந்த வரிசையில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வரிசையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை. அந்த வழியிலே நிறைய நபிமார்கள் தோன்றினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலே பெருமானார் மட்டும்தான் தோன்றினார்கள். மற்றவர்கள் அரசர்கள், மற்றவர்கள் ஊரே ஆண்டவர்கள். யாரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து பெருமானார் அப்துல் முத்தலிப் வரை யாருமே சிலை வணங்கிகள் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணங்கி அல்ல. சிலை வணங்கி என்று சிலர் கூறுவார்களே, தவறு. அவருடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தம்பிதான் அவ்வாறு இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூரே முஹம்மதை கொண்டு ஜெயம் பெற்றார்கள். அவர்கள் யாருமே எந்த நூரே முஹம்மது யாருடைய உள்ளத்திலும் நெற்றியிலும் எழுதி கொண்டிருந்ததோ அவர்கள் யாருமே குஃபுருக்கு போகவில்லை. யாரும் சிலை வணங்கிகள் அல்ல என்று சரித்திர ஆசிரியர் எழுதுகின்றார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்தவர்களுக்கு மிகப்பெரிய கீர்த்தி எல்லாத்துக்கும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகையில் இன்னைக்கு வரையும் நம்ம சொல்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் இன்னைக்கு வரையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? உங்கள்ட்ட இருந்து தக்குவா என்ன, இறையச்சம் என்ன? அவர்கிட்ட இருந்து இறையச்சத்துக்கு அளவே இல்லை. மலக்குமார்கள் சோதிக்க வந்தார்கள். இவருக்கு நிறைய சொத்து சுகம் இருக்கு அப்படின்னு சோதிக்க வந்தார்கள். மனிதர் ரூபத்தில் வந்தார்கள். வந்தவர்கள் சுப்பூஹன் குத்தூஸன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் என்ற தஸ்பீஹை ஓதியவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதறி போய்விட்டார். இன்னொரு சொல்லுங்கள், இறை புகழ் அது. சுப்பூஹன் குத்தூஸ் நம்ம தராவில ஓதுறமே, சுப்பூஹன் குத்தூஸன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ். அந்த தஸ்பீஹை மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி ஓதுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இறை புகழை கேட்டு அவர்கள் நடுங்கி போய்விட்டார்கள். அந்த புகழை மறுபடி சொல்ல வேண்டும், மறுபடி கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். மறுபடி சொல்லுங்கள். அந்த இரண்டு மனிதர்கள் சொன்னார்கள், மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வந்தவர்கள். அவர் சொன்னார்கள், சும்மா இப்படி சொல்லுங்கள், என்னுடைய சொத்துக்கள் மிகப்பெரிய சொத்து, அந்த சொத்தில் காபாசியை தருகிறேன் சொன்னார்கள். ஆசை அடங்கவில்லை. இறைவன் மீது உள்ள காதல் ஆசை அடங்கவில்லை. மறுபடியும் சொல்லுங்கள் என்று சொல்ல அதே மலக்குமார்கள் சுப்பூஹன் குத்தூஸ் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து என்று சொல்ல சொத்தில் பாதியை கொடுத்தார்கள், முக்காவாசி கொடுத்தார்கள், முழுவதும் கொடுத்தார்கள். அந்த சொத்துக்கு நானே வேலைக்காரனாக ஆகிவிடுகிறேன் என்று சொன்னார். மறுபடியும் இறை புகழை கேட்டு அக மகிழ்ந்து அதிலே லைத்து போனவர். அதான் இறைவன் மீது உள்ள காதல், அன்பு, பாசம். இறைவன் மீது கண்ணியம் கூடிவிட்டால் இறை புகழை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நூரே முஹம்மதை கொண்டு இவ்வளவு பெரிய சக்தியை பெற்றார்கள். இவ்வளவு பெரிய மேன்மை அடைந்தது நூரே முஹம்மது என்று எழுதுகின்றார். அந்த நூரே முஹம்மதை கொண்டுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். அதுக்கடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தது. அதுக்கடுத்து கடைசியாக அப்துல் முத்தலிப்புக்கு வந்தது. அப்துல் முத்தலிப் ஒரு சமயம் தன்னுடைய ஒட்டகத்தை காணவில்லை என்று போய்கொண்டே இருந்தார். மக்கா நகரத்தை விட்டு தாண்டி போய்கொண்டே இருந்தார். அப்பதான் ஆபிரகாம் என்பவன் யானைப்படையோடு வந்து கொண்டே இருக்கிறான். ஆபிரகாத்தை கேட்டார்கள், என்னுடைய ஒட்டகம் காணவில்லை, உங்களுடைய ஆட்கள் யாரும் திருடி கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னார். அப்துல் முத்தலிபே, உங்க காபாவை இடிப்பதற்காக யானைப்படையோடு நான் வந்துகிட்டு இருக்கேன், என்ன ஒட்டகத்தை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. காபாவை இடிக்கிறது அதை இடிக்காம இருக்கிறது எனக்கு சொந்தமானது, அதுக்குரியவன் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொன்னார் அப்துல் முத்தலிப். இஸ்லாமே வருவதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை இது. அவர் சிலை வணங்கி அல்ல அப்துல் முத்தலிப். அவர்கள் சொன்னார்கள், அது காபாவுக்குரியவன் காபாவை பார்த்துக் கொள்வான் என்று சொன்னார்கள். நான் என்னுடைய ஒட்டகத்தை நான் பாதுகாக்க வேண்டுமே, அப்துல் முத்தலிப் சொன்ன வார்த்தை. அந்த நேரத்தில் தான் மஹமூத் என்று சொல்லக்கூடிய யானை ஆபிரகாம் இடத்திலிருந்து அப்துல் முத்தலிப்பை பார்த்தபோது அப்துல் முத்தலிப் நெற்றியிலே நூரே முஹம்மதை கண்டு அந்த மஹமூத் என்ற யானை படுத்துக் கொண்டது. அது யானைகளின் தலைமைப்பிடத்தில் உள்ளது. அந்த யானை நகர்ந்தால்தான் மற்ற யானைப்படையை நகரும். ஆனால் அந்த எந்த யானையை தலைமைப்பீடமாக வைத்திருந்தானோ அது படுத்துக் கொண்டதுக்கு காரணம் அப்துல் முத்தலிப்புடைய நெற்றியிலே நூரே முஹம்மதை கொண்டுதான் என்று சரித்திரார்கள். பெருமானாருடைய பிறப்பு பார்த்திருக்கிறார். அதுக்கு பின்னால் அப்துல்லா அவர்களுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த நூர் வருகின்றது. அந்த நூர் அப்துல்லா ரலியல்லாஹுடைய நெற்றியிலே மிளிர்கின்றது. 200 பேர் போட்டி போட்டார்கள். எதற்காக?
அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக. பெண்களுக்கு மகர் கொடுப்பார்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே. அப்படி இருந்த நேரத்திலே பெண்களில் 200 பேர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விரும்பினார்கள். அதிலே சவுதா பின்த் ஜம்ஆ என்று சொல்லக்கூடிய பெண்மணி மிகப்பெரிய கோடீஸ்வரி, திருமணமாகாதவர்கள். எப்படியாவது நாம் அப்துல்லாஹ்வை திருமணம் முடித்து விட்டால் நம்முடைய வயிற்றிலே முகம்மது தரித்து விடுவார் என்ற பேச்சு அவ்வப்போது நடந்து கொண்டே இருந்தது. மற்ற வேதங்களில் இது சொல்லப்பட்டிருந்தது. வேதக்காரர்கள் பேசிக்கொண்டே இருந்து மக்களால் பரவிய காரணத்தினால் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு எங்கு பார்த்தாலும் பெண்கள் பார்ப்பார்களா, அவ்வளவு அழகு மிக்கவர்களாக இருந்தார். நார்மலாக இருந்தவர்கள் நூரே முகமதுடைய நெற்றியிலே வந்த பொழுது திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் 200 பேர். 200 பெண்களில் சவுதா பின்த் ஜம்ஆ என்பவர் பெரிய கோடீஸ்வரி. 100 ஒட்டகை தருகிறேன் அப்துல்லா, என்னை திருமணம் முடித்துக் கொள் என்று வாலின்றியாக வந்து கேட்டார். என்ன தெரியுமா, நூரே முகமது எண்ணிக்கொண்டு அதற்கு பின்னால் சரியாக ஒரு யூதன், வேதத்தை அறிந்த ஒரு யூதன் சொன்னான் அப்துல் முத்தலிபிடம், இந்த கூட்டத்தை சார்ந்த ஆமினா என்ற பெயர் உடையவள் தான் அந்த பெண் உடையவர்கள் மூலமாகத்தான் முகம்மது அரசர் பிறப்பார், அவர்தான் இறுதி தூதர் என்று மற்ற வேதங்களிலே நான் படித்திருக்கிறேன் என்ற செய்தி அப்துல் முத்தலிபுக்கு பல பேர் வேததாரிகள் சொல்லி உள்ளார்கள். அந்த விஷயத்தை அப்துல் முத்தலிபும் பல தடவை உணர்ந்திருக்கிறார். கடைசியாக ஆமினா அம்மையார் என்ற பெயருடைய அம்மையார் அவர்களுடைய வயிற்றிலே நூரே முகமது செல்கின்றது. நினைத்துப்பார்கள் கணியத்துக்குரியர்களே, நூரே முகமது ஆமினா அம்மையாருடைய வயிற்றிலே தூள்கின்றது. முதல் மாதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே தோன்றுகின்றார்கள். கனவிலே தோன்றி, ஆமினா, நீங்கள் உலகத்திலே மொத்தம் 360 நற்குணம் இருக்கிறது. ஆமினா அம்மா கனவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமினா அம்மையாருடைய கனவிலே தோன்றி, ஆமினா அம்மா, உலகத்திலே மொத்தம் 360 நற்குணங்கள் இருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் பிரித்து கொடுத்தான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 360 குணத்தையும் உளுத்தேற கொடுத்தான். அப்படிப்பட்ட நபி உம்முடைய வயிற்றிலே பிறக்கப் போகிறார், தெரித்து விட்டார் என்ற செய்தியை கனவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி மறைகின்றார்.
சம்சா சாப்பிடுங்க, ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்த பிறப்பினுடைய விஷயத்துக்கே இப்போ தான் வந்திருக்கேன். அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மாதத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். சில செய்திகள் சொன்னார்கள். ஷீத் அலி 2வது மாதத்தில் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், 3வது மாதத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 9 மாதத்தில் 9 நபிமார்கள் வந்து சுபசோபனம் சொன்னார்கள். கனவிலே ஆமினா முடியாது சுபசோபனம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் இந்த பூமியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விழாப்புறத்திலே பிறந்தார்கள். பிறந்தவுடன் விழாப்புறம் மூடிவிட்டது. அசூசியிலே அவர்கள் பிறக்கவில்லை. ஒரு அறிஞன் அற்புதமாக பாடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை பற்றி ஒரு அறிஞன் பாடும் பொழுது அவன் அந்த குழந்தையை நூரே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் அதிலே தண்ணீரை ஊற்றிய பொழுது அந்த தண்ணீர் எப்படி மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தை பிறந்த அந்த குழந்தையில ஊற்றி அந்த ரத்தக்கரை அசிங்கமான கரைகள்லாம் கழுவும்ல, அசூசி தானே வடியும். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அந்த பிறப்பை பற்றி ஒரு கவிஞர் பாடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் கழுவுவதற்காக சென்ற பொழுது தண்ணீர் ஊற்றினார்கள். அந்த தண்ணீர் பன்னீராக மாறியது. அது அந்த உடலிலே இருக்க வேண்டும் என்று நாடிய பொழுது அது கீழே விழுந்த பொழுது தண்ணீராக மாறியது என்று பாடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹுடைய மேனியில் பட்ட தண்ணீர் பன்னீராக மாறி அது பெருமானாருடைய உடலிலேயே இருக்க வேண்டும் என்று எண்ணிய போது அது கீழே விழுந்து விட்டதே. அது அழுது கொண்டே கீழே விழுந்து விட்டது, தண்ணீராக மாறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு பிறந்தவுடன் பிறந்த குழந்தையை தூக்கிட்டு சுவைபா என்று சொல்லக்கூடிய அபூலகபினுடைய அடிமை அபூலகபிடத்தில் போய் சொன்னாங்க. அபூலகப் காபா பக்கத்தில் இருக்கார். போனோடனே அபூலகபிடத்திலே உன்னுடைய தம்பி அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தியை அபூலகபினுடைய அடிமை சுவைபா குழந்தையை கொண்டு போய் கொடுக்குகின்றார். சந்தோஷம் அடைந்தான் அபூலகப். பக்கா காபீர், கடைசி வரை காபீர். சந்தோஷம் அடைந்தான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பெரிய தந்தை அபூலகப் என்னுடைய பிறப்பை கண்டு சந்தோஷம் அடைந்தானே, மகிழ்ச்சி அடைந்தானே, அல்லாஹ் அதற்கு பகரமாக மஹ்ஷரிலே அவனுக்கு நரகத்தில் இருப்பான் அபூலகப். ஆனால் அவன் என்னுடைய பிறப்பை கொண்டு சந்தோஷம் அடைந்த காரணத்தினால் அவனுடைய கலிமா விரலிலே ஒரு சிறப்பு உண்டாகும். அதை சூப்பி சந்தோஷம் அடைவான். அபூலகப் பக்கா காஃபிர், பக்கா நரகவாசி. அவன் பெருமானாருடைய பிறப்பை சந்தோஷப்பட்ட காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சந்தோஷத்தினால் அவனுக்கு நரகவாசிக்கே ஒரு கலிமா விரல், எந்த கலிமா விரலால் தன்னுடைய அடிமையை சுவைபாவை அடிமை என்று சொன்னானோ அந்த விரலிலே ஒரு சிறப்பு உண்டாகும். அதை சூப்பி மகிழ்வான் என்று சொன்னார். நினைத்து பாருங்கள், ஒரு காபிற்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை சந்தோஷப்பட்டால் எவ்வளவு பெரிய நரகத்திலே இருக்கக்கூடியவனுக்கே அவ்வளவு பெரிய சவாபு என்று சொன்னால், முஃமினாக பிறந்து முஸ்லீமாக பிறந்து பெருமானாரை இப்படி மீளாது கொண்டாடுகின்றோமே, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய சவாபு கொடுப்பான். நம்மதை யோசித்து நம்மதை முடிவெடுக்கிறது. பெருமானார் பிறப்பை மகிழ்ச்சி அடைவது, பிறப்பை சந்தோஷப்படுத்துவது, பிறப்பை வாழ்த்துவது, பிறப்பை பற்றி பேசுவது, பிறப்பை பற்றி நாம் கேட்பது அத்துணையும் சொர்க்கத்துக்குரிய பாதை என்று நமக்கு ஹதீஸ் சொல்லி தருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை வாழ்த்தக்கூடிய, அவர்களை புகழக்கூடிய, அவர்கள் மீது இஷ்டு வைக்கக்கூடிய, அவர்களை பின்பற்றக்கூடிய, அவர்களிலே நாம் ஆகிவிடக்கூடிய அந்த நல்ல குணத்தை நற்குணத்தை ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் கியாமத் நாள் வரை இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடியவர்களாக, அந்த புகழை கேட்கக்கூடியவர்களாக, அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக, முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக ரப்பல் ஆலமீன் நல்ல தௌஃபீகை ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த 12 நாள் தொடர் பயான் நீங்கள் நிர்வாகம் ஏற்பாடு செய்ததற்கு மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கின்றது. ஆக்சுவலி இயற்கையிலேயே ஜமாத் உலமா தான் இந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி நிர்வாகம் நினைத்தால்தான் நிச்சயமாக முழுமையாக அதை செய்ய முடியும். உலமாக்களை விட உலமாக்கள் சொல்லத்தான் முடியும், ஆனால் நிர்வாகம் நினைத்தால் தான் இது முழுமையாக செய்ய முடியும். இந்த 12 நாள் தொடர்ச்சிக்காக வேண்டி யாரெல்லாம் முயற்சி செய்தார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் குறையில்லாத நிறைவான செல்வத்தையும் ரப்பல் ஆலமீன் தருவான் என்று நான் துஆ செய்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தொடர்ந்து வருடம் முழுவதும் நடக்க வேண்டும். வருடம் முழுவதும் பெருமானாரை பற்றி பேச வேண்டும், அதை கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்ல தௌஃபீகை அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடுகின்றேன்.
பாத்திமா நாச்சியார் அம்மையார் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாத்திமா நாச்சியார் இடத்துல சொன்னாங்க, யுத்தத்திலிருந்து நிறைய கனிமத்து பொருள் வந்திருக்கு, உங்கள் வாப்பாட்ட போய் அக்காட்ட போய் பணம் காசெல்லாம் வாங்கிட்டு வாங்க, ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 நாள் பசி பாத்திமா நாச்சியார் அம்மையார் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த 2 நாள் பசியில் இருந்தாங்க. இதான் வாங்கிட்டு வச்சுருந்தாங்க. பாத்திமா நாச்சியார் அம்மையார் அவர்கள் தன்னுடைய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாருக்கும் இருந்தா 2 நாளாக சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேணும்னு கேட்டாங்க. கனிமத்து பொருள் நிறையா வந்திருக்கு, எதாவது வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்சு ஒரு சின்ன கிஃப்ட்டு, நான் பயானம் முடிச்சுட்டேன், ஒரு சின்ன கிஃப்டோட முடிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ சொன்னாங்க, பாத்திமா நான் கனிமத்து பொருளிலிருந்து கொடுத்தா அது இன்னைக்கு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு இருக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் செல்வம் இருக்கும்படியான ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டார். அது வேணுமா? கனிமத்து பொருளிலிருந்து உனக்கு பணங்காசுகள் வேணுமா என்று கேட்டபொழுது பாத்திமா நாச்சியார் அம்மையார் சொன்னார்கள், யாபி என்னுடைய தந்தையே, வாழ்நாள் முழுவதும் செல்வாக்காடு இருக்கக்கூடிய அந்த இஸ்மை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்மை சொன்னார்கள். யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆகிரல் ஆகிரீன் வ யா தல் குவத்தில் மத்தீன் யா ராஹிமுல் மசாக்கீன் யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த 5 கலிமாக்களை நீங்கள் துஆவோடு சேர்த்து கேளுங்கள், அந்த துஆ கபூலாகும். நிச்சயமாக அல்லாஹ் கேட்கக்கூடிய விஷயத்தை கொடுப்பான் என்ற இந்த சுப செய்தியோடு கிஃப்டோடு இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்கின்றேன். வாக்கு தாமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.